ஆனால் எல்லா இடமே பார்த்தோம். பிரதமர் அவர்கள் சென்னைக்கு 3 முறை வந்திருக்காங்க, திருச்சிக்கு 1 முறை வந்திருக்காங்க, திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் பகுதிக்கு பிரதமர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக வரல. கோவை பகுதிக்கு 2.5 ஆண்டுகளாக பிரதமருடைய வருகை அரசு நிகழ்ச்சி அங்கே நடக்கல. ஸோ சென்னை தான் லாஜிக்கலாக முடிச்சா இங்கே வைக்கலாம்னு தான் யோசிச்சாங்கன்னா, ஆனால் சென்னைக்கு பிரதமர் 3 முறை வந்திருப்பதால் பிரதமர் செல்லாத ஒரு புதிய பகுதிக்கு பிரதமரை அழைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய யோசனை. அதன்படி நமக்கு அவ்வளவு இடம் வேணுங்கன்னா, பார்க்கிங்கே உங்களுக்கு 300 ஏக்கர் தேவைப்படுது, மாநாட்டு பந்தலுக்கு 100 ஏக்கர் தேவைப்படுது, பிரதமருடைய ஹெலிகாப்டர் லேண்டிங் ஜோன் 25 ஏக்கர் தேவைப்படுது, மற்றபடி டாய்லெட்டு, உணவு இதுக்கெல்லாம் இன்னொரு 70 ஏக்கர் தேவைப்படுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய இடம், குறிப்பாக 5-6 பேர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக வந்தார்கள். அதனால்தான் பல்லடம் பக்கத்தில் மாதாப்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து லிமிட்ல இவ்வளவு பெரிய இடம் நமக்கு கிடைத்திருக்கு. அதை நிரவி சமன் செய்து அங்கே மாநாட்டு பந்தல் போட இருக்கும். ஐயா, நான் யாரு பேரையும் சொல்லிங்க ஐயா. குறிப்பாக வேலூர் நாடா பாராளுமன்ற தொகுதியில் 2019 போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் என்ன செய்யறாங்க, 2019 ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு எல்லா மேடையிலையும் சொன்னாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்பொழுதுமே பணி செய்யறார், எலெக்ஷனுக்காக பண்ணல. மெடிக்கல் கேம்ப், எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப், அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு, கோவில்ல இருந்து எல்லாம் அங்க இருக்கு. அதனால் ஏசி சண்முகம் கூட இருந்தாங்க. இது முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. ஆனா எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அவ்வளவு எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க, அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கிறது, யார் என்ன கேட்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க, கேட்கிறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அல்ல கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் சொல்றோம்.